ரொம்ப நாளுக்கு அப்புறம் டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். 1200க்கா, 1200. 500 வந்துருச்சா? 600 ஏமா இருக்கிற தாங்குமாண்டு. 200 ஒரு 200 என்னாச்சு? உட்காந்தாங்க. கண்ணு கெட்டின தூரம் பெட்ரோலே காணாமே. 1200 11.4 லிட்ரு, 11.84. தளம்புது தெரியுதுடா. ஏய் தெரியுதுடா மேலே. 100 ரூபாய்க்கு போட்டால் வெளில வந்துடும். ஓகே, பின்னாடி மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அந்த வாழை இலையை வச்சு உட்காந்துருப்பாங்கல்ல, அது மாதிரி உட்கார வேண்டியதாடி. அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 கிளம்பிக்கும். இப்போ தான் கரெக்டாக நம்ம வந்துட்டு நம்ம மதுரையை விட்டு தாண்டி போயிட்டுருக்கோம் தேனியை நோக்கி. ஒருத்தவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் போகிறோம். கேரளாவில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. கேரளாவிலையும் பால் தானே ப்ரோ காய்ச்சுவாங்கன்னா ஆமாம், பட் அது என்ன எந்த மாதிரி இருக்கும்னு தெரில. சரி, அப்படியே ஒரு ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ட்ரிப்பு போயே. இது ட்ரிப்பு இல்லை, நம்ம இதை ட்ரிப்பாக மாற்றிக்க வேண்டியதான். ஏன்னா பைக்கில் லாங் போயே ரொம்ப நாள் ஆச்சு. இது எப்படி பார்த்தாலும் ஒரு அப் அண்ட் டவுன் 400-450 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான், கம்மி தான். பட் ஓகே, ரொம்ப நாள் கழித்து போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். ரெண்டுக்கு நடுவில் ஊந்து போயிடலாமா, போனால் நம்ம சக்கை ஆயிடுவோம். இடிக்க போகிறாரா ஒரு பாறை, எப்படி போகிறாரு? யாரே அது நடுவில் ட்ரைவிங் பழகிட்டு இருக்குது? டேய் அவரை பாரு என்ன பண்ணுறாண்டு. இது நல்லா இருக்கு. யாரா இப்படி பார்க்குறாங்க? சூப்பரே, என் பொறுமையை சோதிக்கிறாங்க ப்ரோ. அம்மா ஓடிட்டல்ல, ஏடா இவ்வளோ டிராஃபிக்கு முன்னாடி. இங்கே வார எப்படி பாட்டிக்காங்க காரை. போங்க 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 போங்க, ஒன்றும் இல்லை போங்க. எனக்குனே வரீங்களாடான்ற மாதிரி. கௌசிக் அடுத்து மறுபடியும் டிராஃபிக்கா? டேய் போங்க, நான் வீட்டுக்கே போகிறேன்டா திரும்பி. கையெல்லாம் போய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுடா. நீ எப்படா ஹில்ஸில் ஓட்டு? உசிலம்பட்டியில் ஏன் எப்படி டிராஃபிக்கு? நீங்கள் பார்த்த நான் பார்த்துட்டேன்க்கா. அம்மா ஏண்டா உசிலம்பட்டியில் இப்படியா? மதுரை பரவாயில்ல போலையடா. உசிலம்பட்டி நண்பர்களே பார்த்தீங்கன்னா நிற்கல, கமெண்ட் பண்ணுங்க. இப்படி தான் ஊரில் எப்போவுமே இருக்குமா? இல்லை நான் வந்து நேரம் பார்த்து எப்படி இருக்கா? 40-30 போகும்போது ஒன்றும் சவுண்ட் இருக்காது. ஒரு 60-70னா கண்டிப்பாக அந்த சவுண்டு கேட்கும். வெயில்னால ஸ்லோவாக போனோம்னா இருக்க வெயிலுக்கு வேகமாக போனால் அனல் காற்று அடிக்குது. அது ஸ்லோவாக போகணுன்னா வெயிலில் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் குமிழி போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக வருதுண்ணா தண்ணி. குமிழி மலை ஏறிக்கிட்டு இருக்கோங்க. நல்லா இருக்கு. ஆனால் கேட்டை போட்டு மூடி வச்சுருக்காங்க 2 சைடும். இப்போ தான் நம்ம மதுரையிலேருந்து வரும்போது என்ன வெயிலுன்றது. கேமராவே வந்து ஆன் ஆகலை. நானும் எவ்வளோ போட்டு பேட்டரியெலாம் குவாலிட்டி போட்டு பார்த்தீங்கன்னா சரியான ஹீட்டு. இப்போ தான் கேமராவே ஆன் ஆச்சு. இப்போ தான் மலையில் ஏறிட்டு இருக்கோம். குமிழி இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு சரியாக. ஏதாச்சும் போர்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்து சொல்கிறேன். ஆனால் ரோடு இப்படி இருக்குது. சூப்பர்ரா. இந்த பூவை பாரு, அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஃபால்ஸ் பார்த்தோம், அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அடுத்ததாச்சும் ஃபால்ஸ் வந்தால் நிற்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்துட்டு கேட்டை வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. இது மேலே இருந்தால் எப்படி இருந்தால் வரும். அதனால் போகிற வழியில் ஏதாச்சும் ஃபால்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா அடிக்க வெயிலுக்கு குளிப்போம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்தோன்னே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பிக்குது. நல்லா இருக்குது குளின்னு. என்னங்க இது மேலே தேன் கூடா? மேலே இதெல்லாம் நல்லா தானே இருக்கு இடம். புஷ்பா படம் எடுத்த மாதிரி இருக்குடா இடம்.
தான் ஃபஸ்ட் டைம் குமிளி. ரோட்டில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாரு. டாய் என்னடா செத்துட்டானா? என்னடா செத்து குரங்கு தூங்கிக்கிட்டு இருக்கானா? தூங்கினார் குரங்கு, தூங்கினார். குமிளி வந்தடைந்து விட்டோம், பயணிகள் தயாராக இருக்கும். டோல் ரோடு எண்ட். ஒரு 8 போட்டு பழகிறாருன்னு நினைக்கிறேன். சபரிமலை சின்ன வயசில் வந்திருக்கேன்டா, சின்ன வயசில் வந்திருக்கேன்டா இந்த இடத்துக்கு. பஸ்ஸில் வந்திருக்கேன்டா. அதனால் ஹெல்மெட் கேமரா மாட்டக்கூடாது தானே? ஆமாண்டா, ஃபைன்ரா மாட்டினா. ஆமாம் டேய் நிஜமாக தான்டா ஃபைன்ரா. கேரளாவுக்குள் நுழைந்து விட்டோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி தேக்கடி இந்த இருக்கு ஒரு தேக்கடி. ஓ மை காட், கேரளா தாயா. கேரளாக்கு அழகே இந்த இதுதான், அந்த மலை காடுகள் இதுதான். இது இல்லைன்னா நம்ம ஊர்லேயும் இப்படி தான் இருந்திருக்கும் ஒரு காலத்தில். மழை இல்லாட்டவும் காடு இருந்திருக்கும். இன்றைக்கி அதுவும் இல்லை. டோட்டலாக வேறு ஒரு உலகத்துக்கே அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும் கேரளா. உண்மை தான் நீ சொல்லுங்களேன் கமெண்ட்டில். அதனால் ஒரு மாதிரி கூலிங்காக என்ன தான் இங்கேயும் தான் வெயில் அடிக்குது. தமிழ்நாடை பற்றி நான் சொல்லலை, குறை சொல்லலை. ஏன்னா திரும்பி தமிழ்நாடு தானடா வருவேன் அப்படின்னு அப்போ இருக்கடா உனக்குன்றீங்களா? அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்குன்றேன். ஏன்னா செம்பருத்தி செடி தானே சார். இன்னும் நம்ம வந்துட்டு போக வேண்டிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 53. இது வந்துட்டு மொபைல் ஃபோனில் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. நான் டாமி எந்திரின்ற மாதிரி எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், இப்படியே கிடக்குது, அவ்வளோதான். இது நல்லா இருக்குது. ஆனால் குமிளி மலை வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன். நம்ம மூணார் மலைலாம் ஏறி இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மலையே கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் ஏறினதே தெரியலை, கொஞ்சம் தூரம் தான். அப்படியே இந்த சைடு இறங்கிட்டோம் கேரளா. ஸோ அருமையான பிளேஸை அண்ணே முடிச்சிட்டாரு. ஐயோ என்னங்க இது கேரளா. மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மிஸ்டர், தெரியுதா கேமராவில்? செம்மையாக இருக்கேடா. சரி வீடியோ ஆன்ல தான் இருக்குது. சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இதே நம்ம ஊரில் எப்படி இருக்கும், அடிச்சு மண்டே பொழந்துக்கிட்டு இருக்கோம் வெயில். இங்கே வர நல்லா இருக்குது கிளைமேட்டு. சூப்பராக இருக்குங்க. எனக்கு துளசி இங்கே உள்ளவங்களோட லைஃப்பில் நினச்சி பாருங்களே, காலைல இதே மாதிரி இருக்கும், மதியம் வெயில் அடிக்கும், ஈவினிங் இதே மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு டெய்லி பார்க்குறதுனால அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. வாவ் சூப்பர் கிளைமேட். லடாக் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த கிளைமேட் அங்கே எனக்கு கிடைக்கலங்க. அங்கே கூலிங்காக இருக்கும், ஒரு மாதிரி மிஸ்ட்டு இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் எனக்கு அங்கே கூட கிடைக்கல. அது வேறு ஒரு ஃபீல், இது வேறு ஒரு ஃபீல். அப்படி தான் கேரளா தான். என்ன தான் இருந்தோம், இந்த மரம், இங்கே இருக்க செடி, பூ, இந்த மாதிரி கிளைமேட்டு, இங்கே இருக்க அந்த வீடு, அது எல்லாமே டோட்டலி வேறுங்க. கேரளா யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சொட்டு கூட தூரல் இல்லை, ஃபுல்லாக மிஸ்ட்டு, செம. நான் தான் கொஞ்சம் பயந்து ஓட்டுறேன். இந்த ஊருக்காரங்க லோக்கல் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒத்த கையில் ஒருத்தர் இப்படி போட்டு பெண்டில் அப்படி படுத்து எடுக்கிறாரு, ஃபோனை அப்படி சுற்றி விடுறாரு, இப்படி ஃபோன் பேசிட்டு ஒன் ஹேண்டில் அப்படி போட்டு வளைச்சி எடுத்து போகிறாரு பாருங்க. எப்பா யார் சாமி நீன்ற மாதிரி இருந்துச்சுங்க. அவங்களுக்கு பழகிடும் போல். அதே மாதிரி வண்டியை ஆஃப் பண்ணி விட்டுட்டு மாட்டும் போகிறாங்க. ஸோ இங்கே நிற்கல, பிடிச்சிட்டேன் மிஸ்டேன். ஓ ஒரு மாதிரி பிசுண்டா இங்கே வந்து செட்டில் ஆயிடுவோமா? ஆகலாம். ஆனால் மழை பெய்யும் போது கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும் இந்த இடம். மற்றபடி ஆனால் இங்கே என்ன ஒரு ப்ளஸ்னால், நம்ம ஊரில் வந்து இந்த தூசி புகைலாம் இருக்கும். புகை இங்கே இருக்கும்,
தூசி இருக்கும் நம்ம ஊர் சைடு. ஐயோ இங்கே பாரியா, இங்கே பாடுறா எப்படி இருக்குண்டு. ஆகா வண்டியை ரோட்டையே அப்படியே இறங்கி நின்றுமான் இருக்கு. எப்படி போகுது பாருங்களேன், ஒரே புகையா. நான் அங்கே பார்த்துட்டு மேப்பை பார்க்கவும் இல்லை, ரோடை பார்க்கவும் இல்லை, எங்கிட்ட விட்டுறா வந்தேன். சரி செம்மையான ஒரு வியூ காட்டேன் நண்பா. லைட் அண்ட் வாட்ச். என்னடா ஒன்றுமே தெரியல, க்ரீனாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எனக்கு பின்னாடி சூப்பரான ஒரு வியூ இருக்குது. பாருங்க அப்படி தரமாக இருக்கா. அப்படியே சாங் போட்டு எடிட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அழகாக இருக்குடா. வந்துட்டு அவருக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணேன். மழைங்க, ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தோம் கடையில் கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் வரையிலே பார்த்தீங்கன்னா நல்லா மழை தூரிகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் வர கொஞ்சம் பெரிய மழை. அப்படியே நனைஞ்சிட்டே வந்துட்டோம் முண்டக்காயும். வந்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன், அந்த மாதிரி வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்காரு. அதை போட்டால் முண்டக்கையும் அந்த டவுன் இருக்குல்ல, அங்கேருந்து 10 கிலோமீட்டர் காட்டுச்சு. அதோட சரி ரைட்ரா அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். போகிற ரூட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பாருங்களேன், இந்த லெஃப்ட் சைடு வந்துட்டு அந்த கல்லெல்லாம் சின்ன சின்ன கல்லெலாம் வச்சு ஒரு மாதிரி அடுக்கி அழகாக இருக்குது. அதுக்கு மேலே அந்த ஒயிட் கலரில் இது போட்டிருக்காங்களே, சூப்பராக இருக்குது. பகல் நேரத்தில் ஐ மீன் ஒரு மதிய டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதோ காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு பாதை இருக்கா இல்லையா? என்னடா அப்படி இருக்குது ரோடுங்கட்டா. என்னடா இதில் பஸ்ஸெலாம் போகுமான்னு தெரியல. இன்னும் இன்னும் எவ்வளோ தூரம்? இன்னும் 1.3 கிலோமீட்டர் தான். வந்துட்டோம் நம்ம. ஆமாம் டேய், எங்கடா மேப்பங்கண்ணா? எங்கடா வந்துருச்சா? சரி இருப்பா, ரேடியேட்டரு போனதுக்கப்புறம் ஓடுப்பா. பரவாயில்ல, கடை இடம்லாம் இருக்குது, நம்பலாம் ஊருன்னு. என்னது? அதானே எப்போ என்னங்கடா ஊரு இது? எவ்வளோ தூரம்? 1.1 கிலோமீட்டர். ஆனால் நல்லா இருக்குடா. என்னடா மலை மேலாம் வீடு இருக்குது. இது என்ன மண்ணா ரோடாடா? எங்கிட்ட இதில் நேரம் தானா? நீங்கள் தானா? ஐயோ பார்க்கல. வீடு வீடு தெரியும். இந்த கூட கொஞ்சம் தள்ளி தெரியும். அங்கே வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா வர. சரி ஓகே. बरा हाँ